exercise 1.1ல 7th sum பார்க்கலாம். second subdivision. first subdivision வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். second subdivision போலாம். a into b minus c is equal to a into b minus a into c. a வந்து set of all natural numbers. so 1 to 7 வரைக்கும் எழுதியிருக்கேன் less than 8. b is equal to prime numbers எழுதியிருக்கேன் 8 குள்ள 2, 3, 5, 7. c is equal to even prime numbers less than 8 மட்டும் எழுதியிருக்கேன். அது வந்து 2 மட்டும் வரும். இப்போ வந்து சப்டிவிஷன் போகலாம். a into b minus c. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் போடணும். b minus c வந்து ஃபஸ்ட்டு b என்னென்னா 2, 3, 5, 7 மைனஸ் c வந்து 2. இப்போ இது ரெண்டுத்துலையும் 2 மைனஸ் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது மட்டும் எழுதணும். 3, 5, 7 இது ரெண்டும் மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு a இன்ட்டு b மைனஸ் c. இப்போ a வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்ட்டு b மைனஸ் c வந்து என்னென்னா 3, 5, 7. இப்போ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம். இன்ட்டு பண்ணோம் 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7 அப்புறம் 5, 3, 5, 5, 5, 7 6, 3, 6, 5, 6, 7 நெக்ஸ்ட்டு 7, 3, 7, 5, 7, 7 முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எழுதணும்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே a இன்ட்டு b மைனஸ் a இன்ட்டு c சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு a இன்ட்டு b மைனஸ் a இன்ட்டு c. இப்போ a இன்ட்டு b பண்ணுறோம். ஏயும் பியும் இன்ட்டு பண்ணோம். a வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்ட்டு b வந்து 2, 3, 5, 7 ஃபஸ்ட்டு இப்போ என்ன வரும்னா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 நெக்ஸ்ட்டு 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 நெக்ஸ்ட்டு 4, 2, 4, 3, 4, 5, 4, 7 நெக்ஸ்ட்டு 5, 2, 5, 3, 5, 5, 7 நெக்ஸ்ட்டு 6, 2, 6, 3, 6, 5, 6, 7 6, 5, 6, 7 இப்போ a இன்ட்டு c பார்க்கலாம். a வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்ட்டு c வந்து 2. இப்போ இது ரெண்டும் இன்ட்டு பண்ணோம். தெரியுதுல்ல 1, 2, 2, 2,
3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ வந்து a into b minus a into c. இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் மைனஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து 1, 2 வராது. நெக்ஸ்ட்டு 1, 3 வரும். 1, 5, 1, 7, 2, 2 ஆல்ரெடி இருக்குது. நெக்ஸ்ட்டு 2, 3, 2, 5, 2, 7, 3, 2 இங்கே இருக்குது. ஸோ அது எழுத வேணாம். 3, 3, 3, 5, 3, 7, 4, 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எழுதிக்கலாம். 4, 3, 4, 5, 4, 7, 5, 2 இருக்குது. ஸோ அதை எழுத வேண்டாம். 5, 3 நெக்ஸ்ட்டு 5, 3 வரும். அதை எழுதுகிறேன். 5, 3, 5, 4, 5, 7, 6, 2 ஆல்ரெடி இருக்குது. 6, 2. ஸோ 6, 3, 6, 5, 6, 7. Therefore 6, 7 இருக்குது. அப்புறம் 7, 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணோம். 7, 3, 7, 4, 7, 5, 7, 6, 7, 7 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது வேணாம். therefore என்ன எழுதணும்னா a into b minus c equal to a into b minus a into c. இதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் ஃபைனலாக. therefore hence proved. நீங்கள் இப்போ போட்ட வேல்யூஸும் a into b minus c வேல்யூஸும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் எக்ஸசைஸ் சம் போட்டிருக்கேன் 1 to 6 வரைக்கும். அது எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.